வணக்கம். இப்போ நம்ம இருக்க ஏரியா பார்த்திங்கன்னா தேனி பாளையம் உத்தமபாளையன்ற ஏரியாவில் இருக்கோம். இங்கே வந்து தென்னங்கன்று இருக்குது இல்லைங்களா, தென்னந்தோப்புக்கு வந்து நம்ம லாஸ்ட்டாக ஒரு ஒன்று டு ஒரு 40 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு உரம் கொடுத்துருந்தோம் லிக்விட் மூலிமா. நம்மளோட இந்தியா குரூப் பிராண்டில் ஓலிஃபு, க்ரோ மேஜிக், ப்ரௌடு, ஸ்ப்ரே அதில் கொடுத்துருந்தோம். ஸோ தோட்டத்தில் வந்து நல்ல ஒரு க்ரோத் இருக்குதுன்னு அந்த விவசாயி சொல்லியிருக்காரு. பெட்டராகவே இருக்குது. ஒரு 40 நாளில் ஒரு தென்னை மரத்துக்கு நல்ல க்ரோத்துனா பெட்டர் தான். மழையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரளவுக்கு நல்லா மழை வந்ததுனால கொஞ்சம் பச்சை பசைன்னு வந்திருக்கு, நல்லா கருக்கெலாம் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி அந்த ஐயா மட்டும் சொல்லுவார். மரம் எப்படி இருக்குங்க, பரவாயில்லைங்களா? மரம் மொதல் இப்போ நல்லா இருக்குங்கய்யா. சரிங்க. முதல் நீங்கள் மருந்து கட்டி போகிற பிறகு இப்போ சோகை சரிங்க மட்டை சோகை விட்டு நல்லா தான் இருக்குது. சரிங்க. ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக தோப்பு மாதிரி வர்றது மாதிரி சரிங்க. ஒரு வளர்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குங்கய்யா. ஓகே. மழை எத்தனை மழை வந்திருக்குங்க? மழை வந்து 2 மாதமாக 40 நாளாக பேஞ்சிங்கய்யா. ஓகே. இப்போ கொஞ்சம் ஒரு வாரமாக விட்டுட்டு பனி அடிக்குதுங்க. சரிங்க. மற்றபடி அப்போ மருந்து கொடுக்க முன்னாடி இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இல்லைங்களா? மரம் நல்லா இருக்குங்கய்யா. சரி, மரம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து அடிக்க ஒரு தடவை பார்க்க அன்றைக்கி பார்த்து அந்த மஞ்சள் இதெல்லாம் மாறிடுச்சுல்ல? ஆமாங்க. அன்றைக்கி மஞ்சள் இருந்து இது பெருசாக இல்லை. பெருசு இல்லை. சோகை மட்டும் வந்து நல்லா கருப்பாக ஸ்ட்ராங்காக. ஆமாங்க. அடுத்து வரதும் நல்லா தெரியும். பாலிசாக நல்லா இருக்கு. ஓகே. சரி, நன்றிங்க. நன்றி.